ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு அழகான ஸ்லீவ் வந்து நம்ம டிசைன் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். புதுசாக பார்க்குற பிக்னஸ்களுக்கு ஈஸியாக தைக்கிறதுக்காகவும் இருக்கும். ஆனால் மாடல் வந்து ரொம்ப அழகாக இருக்குங்க. எனக்கே இது ரொம்ப பிடிச்சிது. நீங்களும் இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகேங்களா? இப்போ ஸ்லீவ் வந்து ஒரு நமக்கு எவ்வளோ 5 இன்ச்சோ 6 இன்ச்சோ ஹைட்டுக்கு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு இதில் பாருங்கள், பீஸ் வந்து 4க்கு 4, 5க்கு 5, 6க்கு 6, 7க்கு 7 அந்த மாதிரி நம்ம ஒரு 4 பீஸ் வந்து ஒரே ஸ்கொயராக இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாங்க. நம்ம 5 பீஸும் எடுத்துக்கலாம், 4 பீஸும் எடுத்துக்கலாம். இது எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இதில் வந்து 4 பீஸ் நான் எடுத்திருக்கேன். சரிங்களா? 7 வரைக்கும் எடுத்திருக்கேங்க. 4, 5, 6, 7 பீஸ் எடுத்துருக்கேன். 7 வரைக்கும் ஸ்கொயராக வர மாதிரி. இப்போ பாருங்கள், இதை முக்கோணம் மாதிரி நம்ம மடிச்சுக்கணும். எப்பவும் போல் டபுளாக மடிச்சுக்கணுமா? மடிச்சுட்டு எல்லா பீஸும் அதே மாதிரியே நம்ம மடிச்சுக்கணுங்க. மடிச்சுட்டு ஒன்றுக்கு மேலே ஒன்று நம்ம அப்படி வைக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி தான் கரெக்டாக 2 சைடும் வந்து கரெக்டாக கிளாத்தை விட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம ஒன்று மேலே ஒன்று 4 பீஸையும் நம்ம வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா 5 பீஸும் கூட நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாங்க. இது வந்து ஒவ்வொரு இன்ச்சாக எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கணும், இந்த மாதிரி முக்கோணம் ஷேப் வர்றதுக்காக. இது பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. இது எனக்கே ரொம்ப பிடிச்சிதுங்க, உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பாருங்கள், இப்போ வந்து இந்த 4 பீஸ் வச்சுருக்கீங்களா? இப்போ சென்டரில் வந்து அந்த கரெக்டாக அந்த கார்னர் வச்சு ஒரு தையல் போட்டுக்கலாங்க. அதாவது நகராமல் இருக்கிறதுக்கு ஒரு தையல் போட்டாச்சு. ஓகேங்களா? அவ்வளோதான். இது போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லீவ் இருக்கு இல்லையா, ஸ்லீவோட ஷோல்டர் இருக்குது இல்லைங்களா? பாருங்கள், கரெக்டாக பாருங்கள், கீழ் சைடெல்லாம் மேலே ஷோல்டர்கிட்ட கரெக்டாக அந்த சென்டர் பாயிண்டில் வச்சு அப்படியே தையல் போட்டுக்கலாங்க. அந்த ரவுண்டாக வந்து நம்ம தையல் போட்டுக்கலாம். பஃப் கையில் வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி வந்து நம்ம தையல் போட்டுக்கலாங்க. பாருங்கள், இப்போ தையல் போட்டுட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், கரெக்டாக இப்படி வச்சு இந்த பிசுரெல்லாம் கட்டிங்கில் போகிற மாதிரி நம்ம வைக்கணுங்க. இல்லைன்னா உள்ளுக்குள்ளே வந்து பிசுறு வந்துடும். ஸோ பிசுரெல்லாம் கீழே இறக்கி வச்சு நம்ம கரெக்டாக வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஹைட்டுக்கு இன்னும் வேணும் அப்படின்னா இன்னொரு பீஸும் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாருங்கள், இந்த கட் பண்ணி எடுத்துக்கலாம் பீஸை. அது வச்சுட்டு பிசுரெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு 2 இன்ச் எடுத்து கீழே பட்டி அடித்து ஒரு லேஸ் வச்சுருக்கேன் பாருங்கள். இதுக்கு வந்து 4 கோல்டு பால் வச்சுருக்கேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இது வந்து ஸ்லீவுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், போடுறதுக்கு சிம்பிளாகவும் இருக்கும், ஈஸி மெத்தடு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஏதாவதுனா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள்.